எல்லாரும் மருதமலை போயிருப்பீங்க. ஆனா எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வந்திருப்பீங்கன்னு தெரியல. இவ்வளவு அருமையான வியூவோடு இருக்கிற இந்த கோயில் கோயம்புத்தூரோட ஹிட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஜெம்னு சொல்லாங்க. ஆமாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல அப்படியே மருதமலைக்கு பின்னாடி இருக்கிறதாங்க இந்த அனுபவ சுப்பிரமணியர் கோயில். இந்த கோயில் நம்ம கோயம்புத்தூர் ஸ்பிரிச்சுவல் பேக்கேஜஸ்ல இருக்கிற ஒரு ஐகானிக் டெம்பிள்னு சொல்லாங்க. இந்த கோயில் பெரிய தடாக மானக்கட்டி ஹைவேல இருக்கிறனால இந்த கோயிலுக்கு போற வழியாவே செம்ம சீனிக்கா இருக்குங்க. இந்த கோயிலுக்கு வெளியவே பெரிய ஒரு பார்க்கிங் இருக்குது. அங்க வண்டி பார்க் பண்ணி போட்டு நீங்க ஒரு 500 அடி மேலே ஏறி போனீங்கன்னா அங்க சாமி பார்க்கலாங்க. அனு அப்படின்னா அனுமன், வாவி அப்படின்னா ஊற்று. ஹனுமன் சிரஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது இந்த மலை தாண்டும் போது பெருசா தாக மட்டும் தான் சொல்றாங்க. அப்போ ஹனுமன் முருகனை வேண்டி நிற்கும் போது முருகன் கையில இருக்கிற வேலை எடுத்து இந்த மலையில் குத்துறதா சொல்றாங்க. அதுல இருந்து அந்த ஊட்டுனால ஹனுமனோட தாகத்தை இருந்துச்சுங்க. இதனாலதான் அனுமன் ஊற்று அனுமாவின் பேர் வந்ததா சொல்றாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இங்க மாமரத்துக்கு அடியில முருகன் சுயம்புவா தோன்றி நின்றதா சொல்றாங்க. யூஸ்வலா முருகன் மெயின் கடவுளா இருக்கிற கோயில்ல ஹனுமான் இருக்க மாட்டாரு. ஆனா இந்த கோயில்ல ஹனுமானும் இருக்கிறாரு, முருகனும் இருக்கிறாரு. ஒரு 20 படி மேலே போனீங்கன்னா சிவபெருமானும் இருக்கிறாருங்க. கீழே கோயிலுக்கு பக்கத்திலேயே பெருசா பிரம்மாண்டமா ஹனுமனோட சிலை இருக்குங்க. அதை மட்டும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வந்துருங்க.